சிலர் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது பெரிய சபை இது, பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன? இல்லை நான் சொல்கிறேன், ஆனால் தயவுசெய்து உங்கள் மனைவிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்படி மனைவிகிட்ட சொல்லக்கூடாத ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குன்னா அது என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு வேண்டாம். என்கிட்ட சொன்னீங்கன்னா என் மனைவிக்கு தெரியும். சொல்ல இஷ்டமானா சொல்லுங்க, அல்ட்டா வேண்டாம் விட்டுருங்க. அந்த மாதிரி விஷயம் எனக்கு அப்படி ஒரு ரகசியம் தேவையில்லையே, எனக்கு தேவையே இல்லை. இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் வாழ்ந்து விட்டீர்களானால் உங்கள் குடும்பத்தில் போராட்டம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். அன்றைக்கு மாத்திரம் ஏவாள் சர்ப்பம் தன்னை வஞ்சிக்க பேச ஆரம்பித்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்கள் ஹஸ்பண்டை கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தா, இருவர் ஒன்றுபட்டிருந்தா எதிராளியை வீழ்த்தியிருப்பாங்க. ஆனால் ஒண்டியா இருந்ததுனால விழுந்து போனாள். இவள் விழுந்தது மாத்திரம் இல்லை, ஆதாமியும் சேர்த்து விழ வைத்து. அதனுடைய பாடுதான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்லேருந்து வெளியே வரணும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது. நான் இன்னைக்கு குடும்பங்களை, நிறைய குடும்பங்கள், ஆயிரமான குடும்பங்கள் இங்கே இருக்காங்க. நான் கவனிக்கிறேன், பிரச்சனைகள் வரும்போது கவனிக்கிறேன். இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாமல், இது ஏன் கோடு, அது உன் கோடு, இது 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 ஏன் எல்லை, ஏன் எல்லைக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, என் விஷயத்தை நீங்கள் தலையிடக்கூடாது, இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். இதற்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? மனுஷனுக்குள்ள எழும்பி இருக்கிற பெருமை, கர்வம், அந்த ஈகோ இருக்கு பாருங்க, நான் அப்படின்ற ஆணவம். இதுதான் காரணம். கொஞ்சம் தாழ்மையாக இருந்தால் நாம் ஒருவரை ஒருவர் சகித்து கொள்வோம், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுப்போம்.